classroom. So இந்த சைடு பிரம்மாண்டமாக அதை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ளார நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது தந்துனானே பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமிக்கு வந்து ஒரு பூஜையை வந்து போட போகிறோம். இந்த பூஜைக்கு வந்து அப்படியே நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ ரெடி ஆகிறதுக்கு நான் வந்து லைட்டாக மேக்கப் வந்து போட போகிறேன். மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா லைக் பேசிக் மேக்கப் தான். ஃபஸ்ட்டு வந்து டோனர் வந்து போட்டாச்சு. டோனருக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்மோட வைட்டமின் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம மேக்கப் வந்து கிளைட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்கப் நம்ம ஸ்கின்னையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லைக் பேசிக் மேக்கப்புங்க, கலர் கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன், அதுக்கப்புறமேட்டு ஐஸில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டர் ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் பேசிக் மேக்கப். என் முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது இல்லையா? அது ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு லைக் 1 or 2 degree ஃபீவர் இருந்தது. ஸோ இந்த ஃபீவரை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பூஜை பண்ணியே ஆக வேண்டிய லாஸ்ட் மினிட் பிளான் இந்த பூஜை. பிகாஸ் நம்ம வந்து இந்த டைம்லேயே வந்து ஸ்டுடியோ ரெடி ஆகிடும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஸ்டுடியோ வந்து இன்னும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பூஜை போட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தது என்னென்னா பூஜை ப்ளஸ் கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் பூஜை லைக் அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே வந்து தேய்பிறை நாட்கள். வளர்ப்பிறையில் தான் வந்து எந்த ஒரு விசேஷமான, அதாவது ஒரு வீடு ஃபங்க்ஷன் ஆகட்டும், தொழில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பூஜையும் அந்த ஒரு நாளில் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வளர்ப்பிறையிலே பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட் பிளான் தான். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் மாஸ்டர் கிளாஸ் பற்றியும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் June 2 நம்மளோட புது ஸ்டுடியோவில், இந்த ஒரு ஸ்டுடியோவில் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இந்த 15 days மாஸ்டர் கிளாஸில் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த பேசிக்லாம் ஜீரோ நாலேஜ், அதாவது இந்த மேக்கப் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்கேல் போட்டு வரைஞ்சா கூடயும் எனக்கு வந்து ஐலைனர் கரெக்டாக வராது அப்படின்ட்டு இருக்கிறாங்க பல பேர். ஸோ என்கிட்டயும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு கூடயும் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம வந்து எப்படி வந்து மேக்கப் பண்ணுறது, ஒரு பிரைடை எப்படி ரெடி பண்ணுறது, அவங்கள வந்து எப்படி வந்து தயார்படுத்துறதுன்னு தான் இந்த 15 days கிளாஸ் இருக்க போது. இந்த 15 days மாஸ்டர் கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதில் வந்து கிடைச்சிடும். அண்ட் இந்த கிளாஸ் வந்து செம்ம நாலேஜாகவும் ஃபுல் ஃபன்னாகவும் இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து தன்மைக்குட்டிக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தன்மைக்குட்டியோட ட்ரெஸ்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸு. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு வந்து அவர் மட்டும்தான் போய் பார்த்து வாங்கினார். நான் ஃபோன்லேருந்து அப்படியே செலக்ட் பண்ணேன் தான். டே பிஃபோர் தான் போய் வாங்கிட்டு வந்தார். அண்ட் எனக்கு பார்த்தோன்னே, எனக்கு பாப்பாவுக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப் கால் பார்த்தோன்னே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதையே வந்து ஓகே பண்ணிட்டோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ். ஸோ இந்த சாரீ வந்து சாய் கிருஷ்ணா ஃபேஷன்ஸ்லேருந்து எனக்கு வந்து இந்த சாரீ சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாரீ ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு சாரீ. அண்ட் கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இல்லாத ஒரு கலர் காம்பினேஷன், வயலட் வித் டார்க் க்ரீன். அண்ட் அது ரொம்ப வந்து டக்குன்னு கட்ட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை, வேகமாக வேலை முடிஞ்சது. அண்ட் இந்த மாதிரி காலையில் எழுந்து நம்மளுக்கு வந்து லிமிட்டட் டைம் தான் இருக்குன்னா இந்த மாதிரி லைக் ரொம்ப சாஃப்ட் சில்கான சாரீ வந்து உடுத்தினா நல்லாயிருக்கும். ஸோ தன்னுக்குட்டியை வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து அவரும் ரெடி ஆகிட்டு வந்த பிறகு நாங்கள் 2 பேரும் வந்து பூஜை பண்ணோம்.
பூஜை பண்ண பிறகு எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ சிம்பிளான ஒரு உப்புமா, சட்னி, அப்புறமேட் கேரட் ஜூஸ், முட்டை. அண்டு முட்டை வந்து ஆக்சுவலாக பூஜை பண்ணும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிட்டோம். வெறும் ரவை உப்புமாவும் சட்னியும் மட்டும் தான் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து ஸ்பெஷலாக கஞ்சி தான் வச்சுக்கிட்டேன். கஞ்சி குடிச்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு கேபில் நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். போய் நான் வந்து இப்போ ஐயர் வரதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்தோடனே நாங்கள் வந்து டக்குன்னு வந்து பூஜை பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐயர் தான் எங்களோட எல்லா கடைகளுக்கும், அதாவது ஃபஸ்ட்டு ஹோப்ஸ் துளிர்லேருந்து வீடு புண்ணிய அர்ச்சனை ஆகட்டும், வீடுக்கு வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிருந்தோம், அந்த வீட்டுக்கும் வந்து பூஜை பண்ணுறது எல்லாமே இந்த ஐயர் தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து லைக் ஒரு 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 ஃபீல், இவர் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலு. ஸோ அவரை தான் வந்து கூப்பிட்ருந்தோம். அவரையும் லாஸ்ட் மினிட்ல தான் கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டோம் இந்த மாதிரி நாள் நல்லா இருக்குங்களா அப்படின்னோம். நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஓகே, டக்குன்னு வந்து அன்னைக்கு டேட்டில் வச்சுட்டோம். அப்புறம் அவரே வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாரு. பிகாஸ் எனக்கு வந்து நான் சிக்காக இருந்தேன் இல்லையா, ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் அவசரத்தில் லாஸ்ட் மினிட்ல அப்படி பண்ணிட்டோம். சரி எல்லாம் ஓப்பனிங் அன்னைக்கு நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூஜை நல்லபடியாக போச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக தாங்க பண்ணோம், பூஜை ஹெவியெல்லாம் பண்ணல. வீட்டில் மட்டும் க்ளோஸ் ஒன்ஸ் மட்டும், நான் உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும்ல, அதனால் அவங்களெல்லாம் மட்டும் வச்சு தான் பூஜை பண்ணோம். அப்புறமேட்டு தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூஜை நல்லபடியாக போச்சு. அண்ட் இப்போ ஸ்டுடியோவை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ஒரு டூர் வீடியோ வந்து காமிக்கிறேன். இந்த மெல்லமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்க விருப்பமாக இருந்தால் அப்படியே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நல்லபடியாக இன்னைக்கு வந்து பூஜை முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு டேட்டில் வந்து நம்ம ஸ்டுடியோ வந்து ரெடியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து ஒரு 75%க்கு வந்து ஸ்டுடியோ இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இன்னும் 25%க்கு நான் கொடுத்த ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நான் இப்போ நிற்கிறது தான் நம்மளோட கிளாஸ் ரூம் ஏரியா. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கிளாஸ் ரூம் ஏரியா அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷனரான ஒரு கிளாஸ் ரூம் ஏரியா. ஸோ இந்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் நம்ம வந்து இந்த கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து யாருக்கும் மேக்கப் வந்து சுத்தமாக தெரியாதுன்னா கூட இங்கே வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருவோம். அண்ட் அந்த 15 டேஸ்மே உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் செஷனாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த 15 டேஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கேன். பட் இனி வர கிளாஸஸ்லாம் வந்து லைக் கொஞ்சம் டேஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இருக்கிறதுலே மினிமம் கிளாஸஸ் இந்த ஒரு 15 டேஸ் கிளாஸ் தான். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க லைக் ஏன்னா 2 டேஸ் கிளாஸ் 3 டேஸ் கிளாஸ்னு. அந்த 2 டேஸ் 3 டேஸ் கிளாஸ் இப்போதைக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபியூச்சரில் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் கிளாஸ் வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இங்கேருந்து வெளியே போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜோட தான் போகணும். ஏனோ தானோன்னு கற்றுக்கலாம் அவங்க போகக்கூடாது. நான் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்போ தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஃபுல்லாக அவங்க வந்து அந்த லைனர் போடுறது, ஹேர் ஸ்டைல் போடுறது, ஒரு வெளியே போய் ஒரு டக்குன்னு ஒரு பிரைட் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி தான் இங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்து வெளியே அனுப்புவேன். ஸோ இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட போடியம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து மாடல் அண்ட் நானும் மேக்ஸிமம் வந்து நிற்போம். அண்ட் இந்த சைடு என்னோட வேனிட்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா குருமூலை. ஸோ அதனால இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்கோம்.
அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிரர் எல்லாம் வந்து மிரர்ஸ் வரும். இங்கே ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான் பார்த்து பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஷீட் பாருங்களேன், ஃபுல்லாமே வந்து டிசைன் இருக்கும், செல்ஃப் டிசைன் இருக்கும். ஆக்சுவலாக இது மைக்கா ஷீட்ஸு. இனி அதுக்கு டேபிள் வரும், அதுக்கப்புறம் சேர்ஸு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் நம்மளோட ரிசப்ஷன் ஏரியா. ஸோ எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த சைட்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைட்லலாம் லைட்ஸ் வரும். இந்த சைடில் வந்து லோகோ வந்து பிளான் பண்ணியிருக்கேன், நம்மளோட தந்துனானி பிரைடல் ஸ்டுடியோ. அந்த லோகோவுக்கு ஒரு கதை இருக்குது, நான் அப்புறமேட்டு அந்த லோகோவோட கதையை வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இங்கே வந்து லோகோ வரும். அண்ட் இந்த சைடும் வந்து ஃபுல்லாக வந்து ஷீட்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஃபுல்லாக இந்த சைட் சோஃபா வரும். வரவங்களுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கலாம். அண்ட் இது வந்து ரிசப்ஷன் டெஸ்க்கு. இங்கேருந்து இந்த பக்கம் போனால் நம்மளோட கிளாஸ் ரூம். ஸோ இந்த சைடு பிரம்மாண்டமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உள்ளார நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ரூம், ஆஃபீஸ் ரூம் மாதிரி. அண்ட் இதுலேயும் வந்து பெரிய பிளான்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் இப்போதைக்கு இதுதான் என்னோடய ரூம் காமிக்கிறேன். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு பேண்ட்ரி வித் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ நல்லா ஈக்குவலாக வந்து போர்ஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லிஃப்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து செகண்ட் ஃப்ளோர் தான், அதுக்கே நம்ம வந்து லிஃப்ட் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு மெயின் கேட் இருக்குது. பட் ஆனால் இந்த கேட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து கிளாஸ் ரூம் ஆக்கிட்டோம். அண்ட் இந்த சைடில் வந்து இன்னொரு கேட் இருக்குது. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸாக வந்து மாற்றிருக்கோம். அண்ட் இங்கே ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ளெக்ஸ் ஒட்டியிருக்காங்க இல்லையா, இதை ரிமூவ் பண்ணால் அந்த சைடு வந்து நல்ல ஒரு வெளிச்சம் வருவாங்க. அண்ட் அந்த சைடும் வந்து விசிபிலிட்டி ரொம்ப நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். இதில் வந்து இப்போ கேட் கிளாஸ் கேட் வந்து போட்டுருவாங்க. கிளாஸ் கேட்டை போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஷட்டர் வரும். ஸோ அப்படியே என்ட்ரானோடனே ரிசப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் ரூம் அண்ட் அந்த சைடில் வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டுடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு 75% வந்து முடிச்சிருக்காங்க. இனி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட்டடாக வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து இந்த கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள். உங்களோட 15 days மாஸ்டர் பிரைடல் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். கீழே இருக்க நம்பருக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டேக் கேர், டாடா.